அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். TNA 2024 கவுன்சிலிங் அப்படிங்கிறது இப்போ கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கு. ரவுண்ட் 3 வரைக்கும் மாணவர்களுக்கு நிறைய பேத்துக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. அவங்களுக்கு கிடைச்ச சீட் அப்படிங்கிறது சுத்தமாவே பிடிக்கல, நாங்க வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ. டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல நிறைய சீட்ஸ் அப்படிங்கிறது லேப்ஸ் ஆயிருக்கு. லேப்ஸ்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு புதுசா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸை நீங்க ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா சென்னை ஜோன் ஆகட்டும் இல்ல கோயம்புத்தூர் ஜோன் ஆகட்டும், அதிகமான மாணவர்கள் விருப்பப்பட்டு எடுக்கிற கல்லூரிகள் இந்த ரீஜன்ல தான் இருக்கு. இங்கேயும் கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ் அப்படிங்கிறது வேகன்சிஸ் வந்திருக்கு. இது இல்லாம மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ட்ரிபிள் இ மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ் வெரி லோ டொனேஷன்லயும் வந்திருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டால கோயம்புத்தூர் ஜோன்லயும் சென்னை ஜோன்லயும் படிக்கலாங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷனுக்கு கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ரீசெண்டா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டால அலாட் ஆயிருது. ஆனா அவங்களுக்கு அது படிக்க விருப்பம் இல்ல. நம்மள தேடி வந்து நேர்ல வந்து பார்த்தாங்க. கோயம்புத்தூர் ஜோன்ல டொனேஷன் அப்படிங்கிறது பாதிக்கு பாதி கம்மி பண்ணி அவங்களுக்கு கிடைச்சது. இதுக்கான காரணம் என்ன? டைரக்டா காலேஜ்ல சீட் வேகன்சி இருக்கு, நீங்க போய் பாருங்க, போட்டுக்கோங்க அப்படிங்கிற ஒரு சஜஷனை நம்மளால கொடுக்க முடிஞ்சது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா சேரணும்னு விருப்பப்படுறீங்கன்னா ரெகுலரா நார்மலா கல்லூரியில வாங்கின அமௌண்ட்டை விட இப்ப கொஞ்சம் கம்மியாவே வாங்குறாங்க. சீட்ஸ் அப்படிங்கிறது வேகன்சிஸ் இருக்கு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் டாப் மோஸ்ட் காலேஜா படிக்கலாம்னு இப்போ ஒரு விருப்பம் வருது, பணமும் கட்ட தயாரா இருக்கீங்கன்னா நீங்களும் நம்மள அணுகலாம். ஸோ அதுக்கு மறக்காம டிஸ்கிரிப்ஷனுக்கு கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இனிமே ஒரு கட்டம் என்னன்னு பார்த்தோம்னா, நிறைய பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பணம் அந்த அளவுக்கு செலவு பண்ண முடியாது. ஆனா கிடைச்சது ரொம்ப சுமாரான காலேஜா இருக்கலாம், இல்லனா நாட் அலாட்டட் அப்படி கூட வந்திருக்கலாம். இந்த மாதிரியான கேட்டகரியில இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படிங்கிற ஒரு கோட்டாக்கு நீங்க போனீங்கன்னா ஃபீஸ் அதிகமா கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க பயப்படுவீங்க. ஆனா மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்னவோ, அதாவது நீங்க கவுன்சிலிங் மூலமா அந்த காலேஜ் சேர்ந்திருந்தா என்ன ஃபீஸ் வாங்குவாங்களோ அதே ஃபீஸ் ஸ்ட்ரக்சருக்கு இப்போ அட்மிஷன் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸும் இப்போ ஓபன் ஆயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன சார், இவ்வளவு நாளா இல்லாம இப்போ மட்டும் அட்மிஷன்ஸ் வந்திருக்குன்னு சொல்றீங்களேன்னு கேட்டீங்கன்னா, லேப்ஸ் அப்படிங்கிறது தான். அதாவது கவுன்சிலிங்ல சேர்ந்துட்டு அந்த காலேஜ்ல பணத்தையும் கட்டிட்டு எனக்கு இந்த காலேஜ் வேணாம், நான் வந்து வேற ஆப்ஷன் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் MBBS கவுன்சிலிங், மெடிக்கல் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க. இல்லைனா வந்து TNA கவுன்சிலிங்ல வேற ஏதாவது அவங்க ஊர் பக்கத்தில் இருக்க காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கலாம், இல்லைனா கவுன்சிலிங்ல அவங்க எதிர்பார்த்த டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்கலாம். இதனால ஆல்ரெடி மேனேஜ்மெண்ட்ல பணம் கட்டின மாணவர்கள் கல்லூரி வேணாம்னு சொல்லிட்டு போனதும் ஒரு காரணம். கவுன்சிலிங்ல காலேஜ் கிடைச்சு ஃபீஸ் பே பண்ணியும் எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன மாணவர்களும் இருக்கிறனால இந்த லேப்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. பெரிய கல்லூரிகளை வேகன்சி அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ கோயம்புத்தூர்ல நம்பர் 1 பொசிஷன் இருக்கிற காலேஜும் சீட் இருக்கு, சென்னையில நம்பர் 1 பொசிஷன் இருக்கிற காலேஜும் சீட் இருக்கு. ஸோ தேவைப்படுறாங்க மறக்காம டிஸ்கிரிப்ஷனுக்கு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. மேற்கொண்டு டொனேஷன் கட்டியும் நீங்க கல்லூரி சேர முடியும், டொனேஷன் இல்லாமையும் கல்லூரி சேர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. யாரும் ஃபீல் பண்ண வேணாம். நல்ல காலேஜ் கிடைக்கல, சீட் நாட் அலாட்டட் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. நினைச்ச டிபார்ட்மெண்ட் கிடைக்கலங்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. மெக்கானிக்கல் கிடைச்ச பையனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் கிடைச்சிருக்குன்னா கட்டாயமா உங்களுக்கும் மேனேஜ்மெண்ட்ல கிடைக்கும். மறக்காம டிஸ்கிரிப்ஷன் கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. இமிடியேட்டா உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த வீடியோவை ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ரவுண்ட் 1 எந்த ரவுண்ட்லயுமே சரியான காலேஜ் கிடைக்காத மாணவனுக்கு சென்ட் பண்ணி விடுங்க. அவங்க மேனேஜ்மெண்ட் நல்ல கல்லூரி சேர்ந்து படிக்கட்டும். ஃபீஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கோட்டா ஃபீஸ்க்கு இருக்கு. அதனால தான் இந்த வீடியோவை உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸ்காலர்ஷிப் பத்தி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம சேனல் கைடன்ஸ்ல நம்ம ரெஃபரன்ஸ்ல காலேஜ் சேர்ற மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது நாங்களே அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனல் ஆஃபீஸ் வந்து கால் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க. அந்த மாணவர்கள் மறக்காம அந்த ஸ்காலர்ஷிப் பத்தின டீடைல்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டிஸ்கிரிப்ஷனுக்கு கூகுள் ஃபார்மையும் ஃபில் பண்ணுங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.